பொதுத்தமிழ் போட்டித் தேர்வுக்கான வினாவிடைகள். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. கவிதை உலகில் திருப்பத்தை ஏற்படுத்திய கருப்பு மலர்கள் நூல் வெளிவந்த ஆண்டு 1971. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மனோன்மணியம் நூல் லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி நூலை தழுவி எழுதப்பெற்றது. இரண்டாவது கூற்று, மனோன்மணியம் நூலின் இடையே சிவகாமி சரிதம் என்னும் துணை கதை இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது கூற்று, மனோன்மணியத்தில் 5 அங்கங்களும் 20 காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. நான்காவது கூற்று, பே. சுந்தரம்பிள்ளை திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார். இதுக்கு விடை 4 தந்திருக்கு. 1, 3, 4 சரி, 1, 2, 3, 4 தவறு, 3, 4 தவறு, அனைத்தும் சரி. இப்படி ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஆனால் இதில் எல்லாமே சரிதான். அதனால் விடை டி, அனைத்தும் சரி என்பதே சரியான விடை. நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன் என்பது சரியான விடை. காரியம் மிக பெரிது, எனது திறமை சிறிது என்று எந்த நூலுக்கான முகவரையில் பாரதியார் குறிப்பிடுகிறார்? பாஞ்சாலி சபதம். இதுதான் சரியான விடை. இன்று நீர் சிந்தும் இரத்தம் ஓர் துளியும் நின்று உகம் பலவும் நிகழ்த்துமே. இந்த வீர உரையை எழுதியவர் யார்? பி. சுந்தரம்பிள்ளை என்பதுதான் சரியான விடை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை குற்றால குறவஞ்சியில் பாடியவர் யார்? இதுக்கு சரியான விடை திரிகுட ராசப்ப கவிராயர். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை, பாடலும் அப்படித்தான் என நூலுக்கு முன்னுரை எழுதியவர் யார்? விடை சி. ஈரோடு தமிழன்பன். கூற்றினை ஆராய்ந்து ஆசிரியரை தேர்வு செய்க. கூற்று ஏ, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவருடைய குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள். கூற்று பி, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். கூற்று சி, தமிழக அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். இதுக்கு ஆசிரியர் 4 தந்திருக்குது. ஆனால் இது சரியான விடை பி, நாகலிங்கம் என்பதே சரியான விடை. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் யார் என்பது கேள்வி. பி, சர் ஆர்தர் காட்டன் என்பதே சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை கொண்டு கவிஞரை கண்டறிக. கூற்று ஏ, பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். கூற்று பி, புதுச்சேரியில் பிறந்தவர். கூற்று சி, நிலைபெற்ற சிலை மே தினமே வருக, தமிழர் சமுதாயம் முதலானவை இவரின் படைப்புகள். இதுக்குரிய சரியான விடை சி, தமிழ் ஒளி என்பதே சரியான விடை. இனி கூற்றினை ஆராய்க. கூற்று 1, அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர். கூற்று 2, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அதுக்கு விடை தந்திருக்கு பாருங்க, 2ம் சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1, 2 தவறு, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. விடை தெரியவில்லை. ஆனால் இது என்ன சரின்னா, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போ விடை ஆன்சர் எது? பி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்றினை ஆராய்க. கூற்று 1, தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் பிரான்ஸ் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். கூற்று 2, ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் கலித்தொகை, சிலப்பதிகாரம், கண்ணுடையமன் பள்ளு முதலிய இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கூற்று 3, சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் பசு முக்கிய பங்கு வகிக்கின்றது. பசுவினை தெய்வமாக வழிபட்டனர். இதுக்கு விடை எதுனா கூற்று 1 தவறு,
கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. அப்போ விடை வந்து டி. 1 3 தவறு, 2 சரி என்பதே சரியான விடை. பொறுத்துக. ஒரு புறம் நூலும் இன்னொரு புறம் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெயரும் தந்திருக்கு. தண்ணீர் தேசம், வாய்க்கால் மீன்கள். இங்கே வே இறையன்பு, கோமல் சுவாமிநாதன். அடுத்தது தண்ணீர் தண்ணீர், மா கிருஷ்ணன். மழைக்காலமும் குயிலோசையும், வைரமுத்து. இப்படி தந்திருக்குது. ஆனால் அதுக்கு விடை என்ன அப்படின்னா சி. 4 1 2 3 அப்படிங்கிறதே சரியான விடை. தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு, தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், மழைக்காலமும் குயிலோசையும் எழுதியது யாருன்னா மா கிருஷ்ணன் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது அப்துல் கலாம் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3னையும் என் நூலை கற்கும்போது கற்றார் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு சரியான விடை விளக்குகள் பல தந்த ஒளி என்பது சரியான விடை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. நர்த்தகி நடராஜ் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் யாது? நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் எது? இப்படி 2 தந்திருக்குது. அதுக்கு விடை எதுன்னா டி. நார்வே. நர்த்தகி நடராஜன் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் வந்து நார்வே. நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் வந்து அனுப்பானடி அப்படிங்கிறது சரியான விடை. சரியான கூற்றுகளை காண்க. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலினை நம்மாழ்வார் எழுதினார். கூற்று 2 பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருள்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம். கூற்று 3 விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் மசான புபு ஹோகா அப்படிங்கிறது கூற்றா தந்திருக்குது. அதுக்கு எது சரியான விடை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சி, அதாவது கூற்று 2 மற்றும் 3 தான் சரி. எதெல்லாம்னா பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம் என்பது சரியான விடை. விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் மசான புபுஹோகா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில், திருபந்தாதி முதலிய நூல்களை இயற்றியவர் யாருங்கிறது கேள்வி. விடை வந்து டி. சென்னிமலை அண்ணாமலையார் என்பது சரியான விடை. இளையராஜா குறித்த தவறான கூற்றினை காண்க. கூற்று ஏ வந்து சிறந்த இசை அமைப்பாளருக்கான தேசிய விருதினை 4 முறை வென்றவர் இளையராஜா. பி மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்னும் நூலுக்கு ஆரட்டோரியோ என்னும் இசை வடிவில் இசையமைத்தார். சி மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது 1988. டி வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது இவர் எழுதிய நூல். இ விடை தெரியவில்லை. ஆனால் நம்ம கேள்வியை நல்லா பார்க்கணும். இளையராஜா குறித்து தவறான கூற்றினை காண்க. எது தவறு? அதுக்கு விடை என்னென்னா பி தான். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்னும் பாடலுக்கு ஆரட்டோரியோ என்னும் இசை வடிவில் இசையமைத்தார் என்பது தவறு. இது அவர் செய்யலை. சிறுகதை மன்னர் என போற்றப்படுபவர் யார்? அதுக்கு விடை டி. சோ விருத்தாச்சலம். பின்வரும் கூற்றுகளை ஆய்க. சி சு செல்லப்பாவுக்கு சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்காக 2002ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கூற்று 2 எழுத்து இதழினை தொடங்கி நடத்தி வந்தார். கூற்று 3 சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இதுக்கு எது சரியான விடைனா 1 தவறு, 2 3 சரி. இந்த 2 முதல்ல உள்ளது தவறு, இந்த 2ஆவதும் 3ஆவதும் இருக்கதான் சரியான விடை. உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என கூறிய அறிஞர் யார்? கேள்வி. அதுக்கு விடை தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்தது வரலாற்றில் இருண்ட காலம் என வர்ணிக்கப்பட்ட களப்பிரர்கள் காலத்தினை ஒளியூட்டி ஆய்வு நூலாக்கிய களப்பிரர் கால தமிழகம் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. மயிலை சீனி வேங்கடசாமி என்பது சரியான விடை. பொறுத்துக. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ? ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இப்படி 4 கூற்று தந்திருக்கு. ஒரு பக்கம் பாம்பாட்டி சித்தர், பட்டினத்தார், சிவவாக்கியர், அகத்தியர் தந்திருக்குது. ஆனால் விடை எதுன்னா இந்த பி 3 1 2 4 என்பது சரியான விடை.
கிழக்கையும் மேற்கையும் இணைத்து தீர்க்கதரிசி என அழைக்கப்பட்டவர் யார் என்பது கேள்வி. அதற்கு விடை டி, தாகூர் என்பது சரியான விடை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.